நம்பிக்கை எடப்பாடியா நமக்கு ஒரே நம்பிக்கை எடப்பாடியா வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு என்ன அலங்காரம் என்று சொல்லியிருக்கிற காரணம் 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிறது. எப்போது தேர்தல் வரும் என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் எப்போது வந்தாலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அன்னை தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்று ஆளுகிற அரசின் மீது கடும் கோபத்திலே இன்றைக்கு பொங்கல் வைத்த இந்த அரசுக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே பொங்கல் வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் 2500 ரூபாய் போதாது 1500 ரூபாய் கூடுதலாக சேர்த்து 5000 ரூபாய் தர வேண்டும் என்று ராமானுஜர் கணக்கை சொன்னார்கள். படிக்கணினி திட்டத்தை தேர்தலுக்காக தேர்தல் பரிசாக இன்றைக்கு ஏதாவது இப்போது பொங்கல் வந்ததுக்காக அவர்கள் கொடுக்கவில்லை, தேர்தல் வந்ததுக்காக கொடுக்கிறார். அதுதான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆக படிக்கணினி கொடுப்பதும் பரீட்சை வந்ததற்காக படிப்பதற்காக கொடுக்கவில்லை. படிப்பு முடித்து வாக்களிக்க செல்கிற வாக்குச்சாவடிக்கு செல்கிற அந்த மாணவர்களுக்கு தான் கொடுக்கிறார்கள் தவிர கல்வி சாலையிலே காலடி எடுத்து வைக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வழங்கவில்லை. அவைகளில் சுயநலம் தான் மேலோங்கி இருக்கிறது. பொதுநலம் என்பது அங்கே காணவில்லை. ஜல்லிக்கட்டு விழா இங்கே அலங்காநல்லூருடைய ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு அது உள்ளூர் கமிட்டி, கிராம கமிட்டி, உள்ளூர் மண்ணின் மைந்தர்கள் முன்னின்று அதை நடத்தி அந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்பார்கள், அந்த ஜல்லிக்கட்டுக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டிலே வருகிற அந்த பெருமையை கூட யாருக்கும் சென்றுவிடக் கூடாது, அது திமுகவுக்கே சொந்தம் என்று சுயநலத்தோடு சொந்தம் கொண்டாடுகிற இந்த காக்காட்சி தர்பாருக்கு இந்த பொங்கலோடு பொங்கல் வைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர், ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று, ஏனால் இந்த பொங்கல் திருவிழா தான் உலகத்திற்கே நன்றி செலுத்துகிற விழா. தனக்கு உறுதுணையாக வாழ்வாதாரத்திலே வாழ்க்கையை உறுதுணையாக இருக்கிற கடவுளுக்கும் சரி, உறுதுணையாக இருக்கிற இயற்கைக்கும் சரி, உறுதுணையாக இருக்கிற கால்நடைகளுக்கும் சரி. அதனால்தான் 3 நாட்கள் கடவுளுக்கு ஒரு பொங்கல், இயற்கையை கடவுளாக நினைத்து ஒரு பொங்கல், கால்நடைக்கு கடவுளாக நினைத்து ஒரு பொங்கல் என்று 3 நாட்கள் 15, 16, 17 என்று 3 நாட்கள் நாம் பொங்கல் வைத்து விவசாயிகள் கொண்டாடுகிறார்கள். இதைத் தொடர்ந்து 3 நாட்கள் எடப்பாடியார் பொங்கல், பொங்கலோ பொங்கல் தை பொங்கல், பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல் கடவுள் பொங்கல் என்று 3 நாட்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எடப்பாடியார் பொங்கல் வைப்பதற்கு கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கழக நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு இந்த அன்னதானம்
எடப்பாடியார் அன்னதானம் தொடங்கி அம்மா கிச்சனிலே எடப்பாடியார் திருநாமத்திலே எடப்பாடியார் கிச்சன், அதைத் தொடர்ந்து நாளைய தினம் எடப்பாடியார் பொங்கல், அதைத் தொடர்ந்து திருமங்கலம் தொகுதியை தொடர்ந்து சோழவந்தான் தொகுதியிலே எடப்பாடியார் பொங்கல், அதைத் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியிலே எடப்பாடியார் பொங்கல் என்று 3 நாட்கள்